Okay, welcome to Magic Maths Tamil. Already நம்ம 1.1ல ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க சம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆட் த ஃபாலோயிங் 8 and -12 using number line. அது 8ஐயும் -12 என்ன பண்ணணுமா, நம்ம நம்பர் லைனில் வந்து ஆட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பரை 8 ரைட் பண்ணிட்டேன். ஆடுங்கிறதுனால ப்ளஸ் போட்டு ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு -12னால ப்ராக்கெட் போட்டு ரைட் பண்ணிக்கு. இப்போ நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்பர் லைனில் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எப்போயுமே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 0. 0 வந்து ப்ளஸ் நம்பர். எப்போயுமே நம்ம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 8 வந்து பாசிட்டிவ் நம்பர்னால நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடு வந்து ஜம்ப் பண்ணணும். இப்போ 0லேருந்து எதுக்கு போகணும், ஃபஸ்ட் நம்பர் 8. இப்போ 0லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா 8 கட்ட போகணும். 8 கட்ட போயிட்டோமா, சரி இதே இடத்துல கையை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா கொடுத்துருக்க 8 ரைட் பண்ணிவிட்டேன். இந்த அடிஷன்னால ப்ளஸ் போட்டுட்டேன். -12 ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம 0ல் தான் ஃபிங்கர் வைக்கணும். ஃபஸ்ட் நம்பர் 8 வந்து பாசிட்டிவ் நம்பர்னால ப்ளஸில் இருக்கிறதுனால 0லேருந்து 8 வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கவுப் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு -12. இப்போ மைனஸ் நம்பர் வருது. அப்போனா அதை என்ன பண்ணணும்னா நம்ம லெஃப்ட் சைடு 12 டைம்ஸ் என்ன பண்ணணும், நம்ம லெஃப்ட்டு பக்கம் ஜம்ப் பண்ணணும். 12 இருக்கறனால 12 வந்து 12 டைம்ஸ் லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணணும். மைனஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி லெஃப்ட் சைடு நம்ம ஜம்ப் பண்ணணும். இதே ப்ளஸில் இருந்துச்சுன்னா இங்கே இருந்துட்டு நம்ம ரைட் சைடு ஜம்ப் பண்ணணும். மைனஸில் இருக்கிறனால லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணணும். எத்தனை 12 டைம்ஸ் ஜம்ப் பண்ணணும். இப்போ ஜம்ப் பண்ணலாமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 0லேருந்து எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளஸ் நம்பர்னால ரைட் சைடு ஒரே ஜம்ப்பாக 8 வரைக்கும் ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் மைனஸில் இருக்கிறனால நம்ம லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணணும். எத்தனை டைம்ஸ், 12 டைம்ஸ். ஸோ இங்கேருந்து நம்ம இப்படி கொண்டு வந்தால் ஒரு மாதிரி செம்மை ஒரு மாதிரி அசிங்கமாயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டேன், நான் லெஃப்ட் சைட் 12 ஜம்ப் இந்த ஒவ்வொரு நம்பராக ஜம்ப் பண்ணி காமிச்சிருக்கேன். 12 ஜம்ப் எங்கே முடியுது, -4. இப்போ நான் ஆன்சர் இஸ் -4. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக நம்ம ஆட் பண்ணுவோம். எப்படி ஆட் பண்ணுவோம், ஃபஸ்ட் நம்பர் 8 இருக்குது, அந்த நம்பரை பக்கத்தில் எந்த சைன் இல்லைன்னா ப்ளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் சம் வந்து -12 இருக்குது. ஓகேவா? இது நம்ம ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இந்த டிஃப்ரெண்ட் சைனாகவே இவங்க என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 8லேருந்து என்ன பண்ண முடியாது, 12 மைனஸ் பண்ண முடியாது. இங்கே என்ன பண்ணிக்கலாம், இங்கே 12லேருந்து 8 என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கூட ரைட் பண்ணிக்கலாம். பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு சின்ன நம்பர் எழுதிட்டும் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சம் போடலாம். அதாவது நம்பர் லைன் போட்டு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நார்மலாக ஆட் பண்ண சொன்னாங்கன்னா எப்பயும் போல் ஃபஸ்ட் பெரிய நம்பர் -12. ஸோ மேலே ரைட் பண்ணிக்கோங்க, கீழே அந்த 8 ரைட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். 12 8 மைனஸ் பண்ணால் 4 வரும். பெரிய நம்பர் வந்து -12. ஸோ அப்போ 12ஓட சைன் வந்து மைனஸில் இருக்குது. இப்போ ஆன்சர் -4 வந்துருச்சா. இப்போ நம்பர் லைனையும் -4 வந்துருச்சா. ஆனால் உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரி நெக்ஸ்ட் சம் போகலாமா. நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி தான். -3ஐயும் -5ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், நான் -3 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனால ப்ளஸ் சைன். நெக்ஸ்ட்டு -5 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ரைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 8 வந்து ப்ளஸ் நம்பர்னால 0லேருந்து நம்ம ரைட் சைட் நம்ம போயிட்டோம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 0லேருந்து நம்ம கையை வைக்கணும். ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, -3 இருக்குது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிக்கலாம், 0லேருந்து லெஃப்ட் சைடு -3க்கு ஒரே ஜம்ப்பாக பண்ணிக்கலாம். அடுத்த நம்பரும் மைனஸில் தான் இருக்குது. அப்போனா லெஃப்ட் சைட் பண்ணணுமா ரைட் சைட் பண்ணணுமா, மைனஸ்லேருந்து லெஃப்ட் சைட் பண்ணணும். எத்தனை ஜம்ப் பண்ணணும், 5 ஜம்ப். ஸோ 1 2 3 4 5. ஆன்சர் என்ன வருது, -8. அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்பர் நெகட்டிவில் இருக்கிறனால லெஃப்ட் சைட் 0லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக -3க்கு வந்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டுமே அடுத்த நம்பரும் மைனஸில் இருக்கிறனால நம்ம நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு தான் வரணும். எத்தனை ஜம்ப் பண்ணணும், அந்த 0லேருந்து -3 கட்ட நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே தான் ஃபிங்கர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு -5 மைனஸுங்கிறது இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ், அதனால் லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணணும். எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 5. ஸோ 5
5 times 1 2 3 4 5 லாஸ்ட்டில் என்ன முடியுது -8 முடியுது. அப்போனா ஆன்சர் இஸ் -8. இப்போ நார்மலாக ஆட் பண்ணுற மாதிரி போட்டு காமிக்கிறேன். இப்போ ரெண்டில் எது பெரிய நம்பர் -5 -5 மேலே போட்டுட்டு அடுத்த நம்பர் -3 ரெண்டுமே சேம் சைனால் ஆட் பண்ணால் 8 சேம் சைன் போடணும். இப்போ பார்த்தீங்களா நம்பர் லைன்லேயும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு, நார்மலாக ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, இந்த சம் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th சம்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு 4th கொஷின் இல்லை, 3rd கொஷின்லேயே 7th கொஷின் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பர் லைன் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணணும், 2 நம்பரை ஆட் பண்ணணும். ஈஸி தான், நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு -100 நான் ரைட் பண்ணிவிட்டு சரியா. நெக்ஸ்ட்டு 10 நம்ம இந்த 1 ஸ்பேஸ்லேருந்து 0 1 இந்த மாதிரி ரைட் பண்ண அது மைனஸில் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டுமே சேம் சைனாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் அந்த ஸ்டெப். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. 0 0 + 1 1 தான் வரணும். இந்த 1 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் சைனால் ஆட் பண்ணிவிட்டேன், ஆனால் சேம் சைன் தான் போடணும். ஓகேவா, ஆன்சர் என்ன வருது -110. ஓகே, 4th சம் போகலாம். அதே மாதிரி தான் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இதில் எது பெரிய நம்பர் அதை முதல்ல எழுதிக்கிங்க. -72. நெக்ஸ்ட்டு 20 20ல் வந்து அங்கே ப்ளஸ் எதுவும் சைன் இல்லை, ப்ளஸில் தான் இருக்கணும் அர்த்தம். ஸோ நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். இப்போ 2 - 0 2 7 - 2 5 பெரிய நம்பரில் எதில் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் -52. இந்த சம்மில் என்ன பண்ணணும்னா ரெண்டுமே சேம் சைனாக இருந்தனால ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போட்டுட்டு, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கனால மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போட்டுருக்கு. இதுதான் மெத்தட். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் சம் போகலாமா. சரி, ஃபஸ்ட் நம்பர் வந்து 82ல் இருக்குது, அது ப்ளஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் சம் வந்து -75 இது வந்து ஆட் பண்ணணும். சரியா, இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனால் மைனஸ் பண்ணணும். ஸோ 2லேருந்து நம்ம பாரோ இப்போ 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ண இது 12 ஆயிரும், இது 7 ஆகும். ஓகேவா, இப்போ 12 5 மைனஸ் பண்ணோம்னா 7 வருமா. 7 - 7 0. நெக்ஸ்ட்டு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பெரிய நம்பரோட சைன், பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்குது. ஓகேவா, சரி ஆன்சர் இஸ் என்ன வருது 07. 07ம் போடலாம், இல்லைன்னா வெறும் 7 போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், -48. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -15. ஸோ அப்படியே ரைட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். நல்லா லிசன், ரெண்டுமே சேம் சைன். ஸோ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா. 8 + 5 13க்கு 3, இங்கே பேலன்ஸ் 1. 4 + 1 5 5 + 1 6. ரெண்டுமே சேம் சைனை ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். ஓகேவா, ஆன்சர் இஸ் -63. ஓகே, 6th சம்மும் கம்ப்ளீட்டட். 7th சம் போல் அதே மாதிரி தான் -225 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு -63 2 நம்பர் இருக்கனால இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க 1 ஸ்பேஸ்லேருந்து. ரெண்டுமே மைனஸ் சைன். அப்படின்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு என்ன வரும், 5 + 3 8 2 + 6 8. அந்த சேம் நம்பர் 2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் சைனாக ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், மைனஸ் சைன் போடணும். அவ்வளோதான். இது சம் ஃபுல்லாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம 3rd கொஷினில் 7 சம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இது வரைக்கும் 3 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இது வந்து 4th கொஷின். தேன்மலர் appeared for competitive exam which has negative scoring of 1 mark for each incorrect answer. In paper 1 she answered 25 questions incorrectly and in paper 2 13 questions incorrectly. Find the total reduction of marks. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தேன்மலர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேப்பர் 1ல் 25 கொஷின் இன்கரெக்ட்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 2ல் 13 கொஷின் வந்து இன்கரெக்ட்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க் கேட்குறாங்க. சரி ஓகே, இப்போ பாருங்கள், பேப்பர் 1ல் வந்து 25 கொஷின் இன்கரெக்ட்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நான் ரைட் பண்ணியிருக்கேன். அவங்க கரெக்ட்லின்னு சொன்னால், அதாவது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் போடணும். அவங்க இன்கரெக்ட் ராங்காக ரைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறனால நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் சைன் போடணும்.
அதே மாதிரி தான் பேப்பர் 2 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 13 கொஷின் இன்கரெக்ட்லி ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், -13 போடணும். டோட்டலில் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ -25 ப்ளஸ் -13 எப்பயும் போல் நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது ரெண்டுமே சேம் சைனாக வந்து ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். ஸோ 5 + 3 8, 2 + 1 3 ஆட் பண்ணிட்டோம். சேம் சைன் என்ன வருது, மைனஸ். ஸோ -38. அப்புறம் இந்த டோட்டல் ரிடக்ஷன் மார்க் இஸ் -38. ஓகே, இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் சைன் போடுறதுக்கு மட்டும் அது பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா ப்ளஸ் சைன் போடுங்க, நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா மைனஸ் சைன் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் போகலாமா? ஓகே, 5th கொஸ்டின். இன் a quiz competition, team A scored +30, -20, 0 and team B scored -20, 0, +30 in 3 successive rounds. அதாவது 3 ரவுண்ட்ஸில் டீம் ஏவும் டீம் பி ஸ்கோர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. விச் டீம் வில் வின், எந்த டீம் வந்து வின் பண்ணிச்சுன்னு கேட்குறாங்க. கேன் வி சே தட் வி கேன் ஆட் இண்டிஜர்ஸ் இன் எனி ஆர்டர். எல்லாமே வந்து இண்டிஜர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, 0. ஸோ எந்த எனி ஆர்டரில் வேணால் என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ரைட் பண்ணி ஆட் பண்ணலாமான்னு. சரியா, இப்போ நமக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். டீம் ஏ ஸ்கோர், டீம் ஏ எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா +30 -20 0. சரி, ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இது 3 நம்பர்ஸ் இருக்குது. 3 நம்பர்ஸ் இருந்துச்சு, நம்ம என்ன ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணுவோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நான் ப்ராக்கெட் போட போகிறேன். என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ +30 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஃபஸ்ட் லாஸ்ட்டு 2 நம்பர் தான் நம்ம ப்ராக்கெட் போடணும்ல. இப்போது -20 + 0. சரி, ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும்தான் எடுத்திருக்கேன். சரியா? சரி, இப்போ நம்ம ஆட் பண்ணணும்னா இங்கே +30 அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ஒரு 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ 0 என்ன வர ஆன்சர் வரும், இங்கே 20 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நான் என்ன பண்ணணும், நீங்கள் 20 ரைட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எது இருக்காது மைனஸ், அதை அப்படியே ரைட் பண்ணிக்க. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண, எப்பயும் போல் அஸ் யூஷுவலாக 30 + 30 இருக்குது, கீழே -20 இருக்குது. ஓகே, இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தாவே நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 30ல் 20 மைனஸ் பண்ண வரும் 10 வரும். பெரிய நம்பரில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ஸோ +10. ஆன்சர் என்ன வரும், +10. ஃபஸ்ட் நல்லா கவனிச்சுங்க. டீம் ஏ வந்து இத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகணும், ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 3 நம்பர்ஸ் இருக்குமா, நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் என்ன பண்ணலாம், நான் ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன். சரி, ஃபஸ்ட் நம்பரை அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். இப்படி ரைட் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணல, ஆட் பண்ணல. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் இருக்கிறனால நான் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய கிரேட்டர் நம்பர் சைன் போட்டிருக்கேன். இது வந்து டீம் ஏவோட ஸ்கோர் +10. டீம் பியோட பாருங்கள், -20, 0, +30. இது அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் போட்டு ரைட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் லாஸ்ட் 2 நம்பர் போட்டேன்னா இப்போ ஃபஸ்ட் 2 நம்பர் ப்ராக்கெட் போடலாம். -20 +0 நெக்ஸ்ட்டு +30. இது ஆல்ரெடி எப்பயும் சொன்ன மாதிரி தான். 0வோட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ண மைனஸ் அதே நம்பர் தான் வரும். அதே நம்பர் மைனஸ் இருக்கிறனால -20 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 30. இது எப்பயும் போல் என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பெரிய நம்பர் மேலே 30 இருக்க ரைட் பண்ணிக்கோங்க, கீழே -20 இருக்க ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃப்ரெண்ட் சைன் வந்தாவே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 30ல் 20 மைனஸ் பண்ண என்ன வரும், 10. பெரிய நம்பர் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் +10. அதாவது டீம் ஏவோ ஸ்கோர் பண்ணுறது 10 பாயிண்ட்ஸ் தான், டீம் பி ஸ்கோர் பண்ணது 10 பாயிண்ட்ஸ் தான். இப்போ 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கு டை ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட் லாஸ்ட் 2 நம்பர்ஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கேன், இங்கே ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஈக்குவலாக வருது. இப்போ நம்ம இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன வரும், இப்போ A + Bன்னு இங்கிட்ட என்ன வரும், P + A.
இப்போ A வந்து 30, இங்கே P வந்து -20. இங்கே வந்து அதே மாதிரி ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. P வந்து -20, A வந்து 30. இப்போ இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது சூட்டபிள் ஆகும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் என்ன பண்ணலாம், சூட்டபிள் ஆகும். ஸோ both teams scored same points. Both teams scored same points. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஆர்டர் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, இந்த இண்டிஜர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 2 நம்பர், அப்புறம் ஃபஸ்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஈக்குவலாக வரும். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சூட்டபிள் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா A+B, இங்கே B+A, இதுவும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சூட்டபிள் ஆயிடுச்சு. அப்போனா இங்கே என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 2 டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது வினாடி வீணா காம்படிஷன் வச்சுக்கோங்களே, அது மாதிரி 3 ரவுண்ட்ஸ் நடக்குது. அதில் டீம் ஏ வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, டீம் பி இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் எந்த டீம் வின் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ டீம் ஏவோட பாயிண்ட்ஸ் நான் ரைட் பண்ணிவிட்டேன். 3மே நான் ப்ளஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அதில் லாஸ்ட் 1 நம்பர் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிட்டேன். உங்களுக்கு 0 எந்த நம்பர் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இது நம்ம எப்பயும் போல் டிஃப்ரென்ஸ் சைனாக மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போட்டிருக்கேன். அப்புறம் டீம் பியோட பாயிண்ட்ஸ் எழுதி இங்கே லாஸ்ட் 2 நம்பர்ஸாக இங்கே ஃபஸ்ட் 2 நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் 10 வரும். போத் டீம் ஸ்கோர் சேம் பாயிண்ட் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் வந்தாவே அது அசோசியேட்டிவ் ப்ராக்கெட்டோட வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே 2 நம்பர் இருக்குது, அது ஆர்டர் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. இப்போ 5th கொஸ்டின் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். ஆர் 11 + 7 + 10 and 11 + 7 + 10 ஈக்குவல் ஆர் மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 11 + 7 ப்ராக்கெட் + 10. இதை ஃபஸ்ட் சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே சால்வ் பண்ணுங்கள். 18 + 10 ரெண்டுமே ப்ளஸ் சைன், ரெண்டுமே ஆட் பண்ண என்ன வரும், 28 வரும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் கொடுத்துருக்கிறத பாருங்கள். 11 + 7 + 10. 11 அப்படியே ரைட் பண்ணிக்கங்க, ப்ராக்கெட் இருக்க ஃபஸ்ட் சால்வ் பண்ணுங்கள். 17. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 28 வரும். ஸோ ரெண்டு பக்கமே ஆன்சர் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 பக்கம் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, இங்கே லாஸ்ட் 10 நம்பர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. இது பார்த்தாவே வந்து ஈக்குவலான்னு கேட்குறாங்க. எஸ், என்னது ஈக்குவலாக ஆன்சர் வருது. ஓகேவா? என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ்டு ஃபார் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண லிசன் பண்ணுங்கள். அதாவது 2 நம்பர் கொடுத்து ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஈக்குவல்னால் என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் நம்பர் ரைட் பண்ணிவிட்டேன், ப்ராக்கெட் கொடுக்குற சால்வ் பண்ணுறேன். 11 + 7 18 + 10. ஸோ இதை ஆட் பண்ணால் 28 வரும். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் 17. 11 + 17 28. ரெண்டுமே ஈக்குவலாக வருது. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டினா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். ஃபைண்ட் 5 pairs of integers that add up to 20. அதாவது up to 2. அது 5 pairs இண்டிஜர்ஸோட 5 pairs நம்ம ரைட் பண்ணணும். அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 வரணும்னு சொல்கிறாங்க. சரியா? நல்லா லிசன் பண்ணுங்கள். 5 பேர் 1 நான் ரைட் பண்ணுறேன். எந்த இண்டிஜர்ஸை ரைட் பண்ணால் நம்மளுக்கு 2 வரும்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 0 + 2 ஆன்சர் என்ன வரும், 2. சரி, நெக்ஸ்ட்டு பேர் 2 நம்ம ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1 + 1 2 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேர் 3. இப்போ 2 + 1 3 ஆயிரும். இப்போ 3 + 1 4 ஆயிரும். அப்போ என்ன பண்ணலாம், 3 + இங்கே -1 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2 ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேர் 4.
நெக்ஸ்ட் பாருங்கள் 4 ப்ளஸ் 4 2 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 வருமா 4 மைனஸ் 2 2 நெக்ஸ்ட் பேர் 5 என்னன்னா 5 5ஓட மைனஸ் 3 பண்ணோன்னா என்ன வரும் 2 வரும் 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் எந்த 5 பேர்ஸை இண்டிஜஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 வரும்னு கேட்குறாங்க. சரியா இண்டிஜஸ்னால் என்னென்ன வரும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் 0 யூஸ் பண்ணலாம். சரியா நம்மளுக்கு எதை ஆட் பண்ணால் 2 வரும் நம்ம எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆன்சர் 2 வரணும். நெக்ஸ்ட்டு 0 போட்டிருக்கேன் 0 + 2 2 நெக்ஸ்ட்டு 1 + 1 2 இப்போ 3 வந்து மைனஸ் ஒன்னால் என்ன பண்ணும் 3 - 1 2 நெக்ஸ்ட்டு 4 - 2 2 5 - 3 2 பாருங்கள் 4 இருக்குது 3 இருக்குது அது -1 பாருங்கள் இது 3 இருக்குது ரெண்டுமே இது எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் சைன் ரெண்டுமே வேறு டிஃப்ரெண்ட் சைன் நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும் அப்புறம் நமக்கு 2 வந்துருச்சா அதே மாதிரி இங்கே பாருங்கள் 4 - 2 டிஃப்ரெண்ட் சைனாகவே என்ன பண்ணும் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் நமக்கு போட்டுடணும். ஸோ ஓகேவா புரிஞ்சுதா அதாவது 5 pairs ஆஃப் இண்டிசஸ் ஆட் அப் டு 2 இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் கேட்டாலும் இப்போ அப் டு 3 கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணணும் 0 + 3 3 ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு 2 + 1 3 ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு 4 - 1 3 ரைட் பண்ணலாம் அதாவது நம்மளை திங்க் பண்ணி ரைட் பண்ணுறதா ஓகேவா. அதாவது நான் 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.1ல் ஆல் த சம் கம்ப்ளீட்டட் ஓகேவா அதாவது ஃபஸ்ட்டு 1 to 3 சம்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் 4 to 7 சம்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பாருங்கள் சம்ஸ் எப்படி புரியுதா இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.